This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. டிராகன் உள்ளே சுபன்ஷா சுக்லா மின்னல் வேகத்தில் பூமிக்கு திரும்புகிறார். தரையிறங்குவது எப்போது? கடந்த 2 வாரங்களாக சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கி பல்வேறு ஆய்வு பணிகளை மேற்கொண்டு இந்திய விண்வெளி வீரரான சுபன்ஷா சுக்லா நேற்று அங்கிருந்து கிளம்பினார். டிராகன் விண்கலத்தில் இவர் இப்பொழுது பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்று மாலை 3 மணியளவில் பூமியை வந்தடைவார் என்று தெரியப்படுகிறது. கடந்த பல ஆண்டுகளாகவே இஸ்ரோ விண்வெளி ஆய்வில் புதிய முத்திரையை பதித்து வருகிறது. உலகில் வளர்ந்த நாடுகள் கூட திணறும் விஷயங்களை கூட இஸ்ரோ தொடர்ச்சியாக சாதித்து வருகிறது. சந்திராயன் 3 கூட பூமியின் தெற்கு பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. உலகில் வேறு எந்த நாடும் தெற்கு பகுதியில் தரையிறங்கியதே இல்லை. அதையே இந்தியா சாதித்தது. அடுத்த கட்டமாக மனிதர்களை விண்வெளியில் அனுப்பும் முயற்சியில் இந்தியா இறங்கியுள்ளது. கடந்த சுகன்யா திட்டத்தின் 4 வீரர்களை தேர்வு செய்யப்பட்டனர். அவர்கள் ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாகவே தீவிர முயற்சி பெற்று வருகிறார்கள். அதற்கு முன் அமெரிக்கா உதவியுடன் இந்திய வீரர் சுபன்ஷா சுக்லாவை விண்வெளிக்கு அனுப்ப இந்தியா முடிவு செய்தது. இதன் மூலம் அவருக்கு கிடைத்த அனுபவம் சுகன்யா திட்டத்திற்கு உதவும் என்பதால் இஸ்ரோ இந்த முடிவை எடுத்தது. நாசாவுடன் இதற்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. பயிற்சி, நாசாவுக்கான கட்டணம் என இஸ்ரோ இந்த சிறப்பு திட்டத்திற்கு ரூபாய் 500 கோடி வரை செலவிட்டுள்ளது. இந்த சூழலில்தான் ஜூன் 25ஆம் தேதி சுபன்ஷா சுக்லா விண்வெளிக்கு புறப்பட்டார். ஒரு நாள் முழுக்க பயணித்த அவர் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தார். 2 வாரங்களாக அங்கேயே தங்கியிருந்த சுகன்யா பல ஆய்வுகளை மேற்கொண்டார். இந்த ஆய்வில் தான் அவர் நேற்றைய தினம் விண்வெளியில் பயணத்தில் இருந்து கிளம்பினார். மாலை 5 மணியளவில் அவர் விண்வெளி நிலையத்தில் இருந்து புறப்பட்டார். இன்று மாலை 3 மணியளவில் அவர் பூமிக்கு திரும்புவார். மேலும் பூமிக்குள் திரும்பும்போது அந்த கேப்சியூஸ் 1600 டிகிரி செல்சியஸில் வரை சூடாகும். அந்த அளவுக்கு வேகமாக அது பூமியை நோக்கி வரும். இன்று மாலை 3 மணியளவில் அவர்களின் விண்கலம் பூமியை அடையும். அமெரிக்காவின் கலிபோர்னியா கடலில் அவர்களின் விண்கலம் தரையிறங்கும். அங்கு அவர்களை மீட்க சிறப்பு குழு தயாராக இருக்கிறது. 2 வாரங்கள் விண்வெளியில் இருப்பதால் அவர்கள் உடலில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கும். இதனால் பூமிக்கு திரும்பிய உடனே வழக்கம் போல எழுந்து நடமாட எல்லாம் முடியாது. இதனால் அவர்களை 24 மணி நேரம் வரை சிறப்பு மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.